ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான பன்னீர் டிக்கா. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் டிக்காவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் பன்னீர் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன் கேப்சிகம்மை நல்லா க்யூபாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகமில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய காம்பையும் கிள்ளி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் க்யூபாக எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் டிக்காவுக்கு இந்த கேப்சிகம், இந்த ஆனியன் இதெல்லாம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன்ஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகமை நல்லா நாலாக கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு கட் பண்ணிக்கோங்க, ஒரு 3-4, அது க்யூபாக வந்துடும். ஆனியனும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4ஆக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூபாக வந்துடும். இப்போ ஆனியன்ஸும் நம்ம கட் பண்ணியாச்சு, கேப்சிகமும் கட் பண்ணியாச்சு. பன்னீரும் அதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பன்னீர் சின்ன சைஸ் வேணாலும் எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹங்கர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 1 கப் ஹங்கர்ட்னால் கெட்டி தயிர். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஜீரகம் வெறும் கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ரெடி ஆகிடும். இப்போது எல்லா மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட நம்ம கார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் டு ஒரு 15 மினிட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் லெமன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பன்னீர் டிக்காக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ், கசூரி மேத்தி. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம அயன் தவாவில் இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நம்ம போடணும். அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகி வரும். இதுக்கு நீங்கள் அயன் தவா ப்ரிஃபர் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அது உள்ள நல்லா இறங்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப குக் ஆகணும்லாம் தேவையில்லை. இது நீங்கள் ஸ்க்யூவர்ஸ் இருந்தால் ஸ்க்யூவர்ஸ் கூட நல்லா அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே கூட நீங்கள் இந்த சாட் மசாலா போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.